சில கவிதைகளை கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு தாளம் தட்டும் பார்த்திருக்கீங்களா? ஒரு குதிரை துள்ளி ஓடுற மாதிரி ஒரு உணர்வு. அந்த மேஜிக் தான் பழந்தமிழ் கவிதையான கலிப்பாவுல இருக்கு. இன்னைக்கு அந்த துள்ளல் ஓசைக்கு பின்னாடி இருக்கிற இலக்கண ரகசியத்தையும் அதுல ஒரு வகையான தரவு கொச்சக கலிப்பாவையும் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த கவிதை வரிகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். முருக விழுதா மறைமலர் மேல் முடியிமையோர் புடைவரவே. கவனிச்சிங்களா? இதுல ஒரு துள்ளலான ஓட்டம் இருக்கு இல்லையா? வார்த்தைகள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு குதிரை தாவி தாவி ஓடுற மாதிரி ஒரு தாளத்தை உருவாக்குது. இதுதான் கலிப்பாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. சரி, இப்போ நம்ம மனசுல வர முதல் கேள்வி இதுதான். இந்த துள்ளல் ஓசைக்கு பின்னாடி இருக்கிற சூத்திரம் என்ன? வாங்க இந்த மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். இப்போ நாம இந்த கவிதை வடிவத்தோட இதயத்துக்குள்ள போக போறோம். இந்த துள்ளல் ஓசையை உருவாக்குற அந்த இலக்கணத்தோட பேர் என்ன, அதோட சிறப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வடிவத்தோட பேரு கலிப்பா. இது செவ்வியல் தமிழ் கவிதைகள்ல ஒரு முக்கியமான வகை. இதோட அடையாளமே அதோட துள்ளல் ஓசை தான். அதாவது ஒரு குதிரை துள்ளி ஓடுற மாதிரி ஒரு ரிதம் இருக்கும். இது ஏதோ தானா வர்றதில்ல, ஒரு குறிப்பிட்ட யாப்பு இலக்கணத்தை வச்சு ரொம்ப கவனமா உருவாக்கப்படுற ஒரு விஷயம். சரி, களிப்பான்னாலே அது ஒரே மாதிரி இருக்காது. அதுலயே பல வகைகள் இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு குறிப்பிட்ட உட்பிரிவு. அதோட பேரு தான் கொச்சக களிப்பா. கொச்சக களிப்பாவ ஒரு கிரியேட்டிவான சமையல் குறிப்பு மாதிரி நீங்க கற்பனை செஞ்சுக்கலாம். பொதுவா ஒரு கவிதைக்குன்னு சில உறுப்புகள், அதாவது பாகங்கள் இருக்கும். ஆனா கொச்சக களிப்பாவுல கவிஞருக்கு அந்த பாகங்களை மாத்தி போட, சிலதை சேர்க்க, சிலதை குறைக்க முழு சுதந்திரம் இருக்கு. இதுதான் இத ரொம்பவே ஒரு நெகிழ்வான படைப்பு திறன்மிக்க வடிவமா மாத்துது. இதோ பாருங்க, தரவு, தாழிசை, அராகம்னு மொத்தம் 6 அடிப்படை உறுப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு தரவு ஒரு இன்ட்ரோ மாதிரி கவிதைய ஆரம்பிச்சு வைக்கும். தாழிசை ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி மனசுல பதிய வைக்கும். ஒரு கொச்சக கலிப்பா புலவர் என்ன பண்ணுவார்னா, இந்த 6 உறுப்புகளையும் ஒரு கோலம் போடுற மாதிரி மாத்தி போட்டு ஒரு புது அழக உருவாக்குவார். சரி, இந்த கொச்சக கலிப்பாவிலேயே இருக்கிற சில முக்கியமான டிசைன்களை பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். அது கவிதைக்கு ஒரு புது அழகு கொடுக்கும். இது முதல் வகை தரவு கொச்சக கலிப்பா. இந்த உதாரணத்துல சுரிதகம், அதாவது ஒரு முடிவுரை மாதிரி வர்ற பகுதி இருக்காது. கவிஞர் சொல்ல வந்த விஷயத்த நேரடியா சுருக்கமா எந்தவிதமான முடிவுரையும் இல்லாம சொல்லணும்னு நினைச்சா இந்த வடிவத்தை யூஸ் பண்ணுவார். இதுல தொடக்க பகுதியான தரவு தான் ரொம்ப முக்கியம். அடுத்ததா தரவினை கொச்சக களிப்பா. இணை அப்படின்னாலே ரெண்டுன்னு அர்த்தம். பேர்ல இருக்கிற மாதிரியே இதுல 2 தரவு, அதாவது 2 தொடக்க பகுதிகள் வரும். இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா இடையில தனிச்சொல் அப்படிங்கிற ஒரு இணைப்பு சொல்லும் வருது. இது கவிதைக்கு ஒரு புதுவிதமான நடையே கொடுக்குது. இன்னும் பல வகைகள் இருக்கு. உதாரணத்துக்கு மயங்கிசை அப்படின்னு ஒரு வகை. இதுல அந்த 6 உறுப்புகளும் ஒன்னோட ஒன்னு நல்லா கலந்து ஒரு பின்னலான தனித்துவமான ஓசையை உருவாக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்து புலவர்களுக்கு எவ்வளவு படைப்பு சுதந்திரம் இருந்திருக்குன்னு நமக்கு நல்லாவே புரியுது. இதுவரைக்கும் நாம கொச்சக கலிப்பாவோட வெவ்வேறு டிசைன்களை பார்த்தோம். ஆனா ஒரு கவிஞர் எப்படி இந்த டிசைன்களை உருவாக்குறார், அந்த துள்ளல் ஓசையை வர வைக்க என்ன கருவிகளை பயன்படுத்துறார், வாங்க அந்த அடிப்படை இலக்கண விதிகளை சிம்பிளா பார்க்கலாம். இந்த துள்ளல் ஓசையோட உயிர்நாடியே அசைதான். மியூசிக்ல சரிகமா மாதிரி கவிதையில அசைகள் தான் தாளத்தோட பேஸ்மெண்ட். எழுத்துக்களோட சவுண்ட வச்சு, அதாவது குறிலா நெடிலான்னு பார்த்து அதை நேரசை நிறையசை அப்படின்னு 2ஆ பிரிப்பாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னா கல் அப்படிங்கிறது ஒரு நேரசை, கலா அப்படிங்கிறது ஒரு நிறையசை. இந்த சின்ன சின்ன யூனிட்ஸ் தான் சேர்ந்து ஒரு பெரிய தாளத்தை உருவாக்குது. இந்த அசைகள் ஒன்னா சேரும்போது சீர் உருவாகுது. ஒரு சீரும் அடுத்த சீரும் எப்படி கனெக்ட் ஆகணும்னு ஒரு விதி இருக்கு. அதுக்கு பேர் தான் தலை. இது ஒரு செயினோட லிங்க்ஸ் மாதிரி. இந்த டேபிள்ல நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஆனா கலிப்பாவுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கடைசி ரூல், கலித்தலை. இதோட விதி என்னன்னா, காய் முன் நிறை, அதாவது ஒரு சீர் காய்ங்கிற ஓசையில முடியும் போது அடுத்த சீர் நிறைங்கிற ஓசையில தொடங்கணும். இந்த ஒரு குறிப்பிட்ட இணைப்பு தான் கவிதைக்கு அந்த தாவி தாவி போற குதிரை ஓட்டம் மாதிரியான துள்ளல் ஓசைய கொடுக்குது. இதுதான் கலிப்பாவோட சீக்ரெட் ஃபார்முலா. சரி, இந்த பழங்காலத்து இலக்கண விதிகளை பத்தி இன்னைக்கு நாம ஏன் தெரிஞ்சுக்கணும், இது இப்போ நமக்கு எந்த விதத்துல முக்கியம் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, இந்த இலக்கண வரைபடத்தை புரிஞ்சுக்கும் போது கவிதைங்கிறது வெறும் உணர்ச்சி கொப்பளிப்பு மட்டும் இல்ல, அது ஒரு நுட்பமான கணக்கும் கிரியேட்டிவிட்டியும் சேர்ந்த ஒரு கலைன்னு நமக்கு புரியுது. இந்த விதிகளை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கவிதையை படிக்கும்போது அந்த புலவரோட திறமையை நம்ம இன்னும் ஆழமா ரசிக்க முடியும் இல்லையா? இது நம்மளோட வளமான இலக்கிய பாரம்பரியத்தோட நம்ம இன்னும் நெருக்கமா இணைக்குது. பழந்தமிழ் இலக்கியத்தோட இந்த இலக்கண நுணுக்கத்தை இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க.
ஒரு கவிதையோட துள்ளலுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கணக்கு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இத வச்சே நீங்களும் ஒரு சின்ன கலிப்பா எழுத முயற்சி செஞ்சு பாப்பீங்களா?